கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்களும் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி. தொடர்ந்து யாரும் அந்த உபத்திரவத்தில் துவண்டு போகாதபடிக்கு ஆவியானவர் ஒவ்வொருவருடைய உபத்திரவங்களை நீக்கி சோர்வை அகற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. வாசித்த இந்த வேதவசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் வாழ்நாள் முழுவதும் நிரம்பி இருப்பதில்லை. இந்த துன்பத்துக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். அந்த துன்பத்தை ஆண்டவர் அனுமதிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் மன அளவில், சரீர அளவில், சிந்தனை அளவில் போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். சில காரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலை. அது உங்களுக்கு நாட்பட ஒரு பெரிய போராட்டமாக மாறி, அப்புறம் அந்த போராட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரவமாக மாறி நீங்கள் விடுதலை பெற முடியாமல் அதிலேயே துவண்டு போய் கிடக்கலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்கி
அது பாவமாக இருக்கலாம், அல்லது கடனாக இருக்கலாம், அல்லது வேறு உலகத்தில் ஏதோ ஒரு சில காரியம், பிசாசனுடைய சில கண்ணியாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத சில பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டி ஆரம்பத்தில் விளையாட்டாக ஆரம்பித்து அது அப்புறம் உங்களுக்கு பெரிய கண்ணியாக மாறி அது வெளியில் தெரிஞ்சால் உங்கள் குடும்ப வாழ்க்கையே பாதிக்கப்படும் அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி நீங்கள் சிக்கி வெளியே வர்றதுக்கு வழி தேடிக்கொண்டிருந்தீங்கன்னா, நான் எப்படி இதிலிருந்து வெளியே வரப்போகிறேன், கண்ணில் அகப்பட்டு விட்டேன், வெளியே வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று நீங்கள் கலங்குறீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து நீங்கள் எளிமையாக வெளியே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் ஆண்டவருடைய உதவி. நீங்கள் ஆபத்து நேரம் வரும்போது யாரை தேடுறீங்க? கஷ்டம் வரும்போது யாரை தேடுறீங்க? உங்களை விட பலசாலிகளும் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடிய சில மனுஷர்களை தானே நீங்கள் தேடி தேடி போகிறீங்க. அப்படி மனுஷரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரத்தில் உங்கள் கஷ்டத்திலேருந்து, நீங்கள் அனுபவிக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து, நீங்கள் அகப்பட்டிருக்கிற அந்த சிக்கல்லேருந்து அல்லது கண்ணியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஒரு அழகான வழி இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய வழி. ஆண்டவரை நீங்கள் நாடினீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொண்டீங்கன்னா, சீக்கிரத்தில் இந்த கண்ணியிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் நீங்களாக்கப்பட்டு அவமானம் அல்ல, ஒரு நித்திய கனமும் மகிமையும் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் ஊழிய பாதையில் எத்தனையோ பேர் இப்படி தான் ஏதாவது சிக்கலில் மாட்டி ரொம்ப பிரச்சனையில் வேதனையில் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளும்போது அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் நெருக்கங்களும் ஒரு பனி போல் அப்படி விலகி போயிடும். ரொம்ப விடுதலையோடு கூட ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாக அவங்க இருப்பாங்க. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? இன்றைக்கி இயேசு வண்டைக்கு வாங்க. அவர் உங்களுக்கு அதை இலவசமாய் தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த கண்ணியிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அதில் ஒரு நாள் அழிஞ்சு போக மாட்டீங்க, துவண்டு போக மாட்டீங்க. சீக்கிரத்தில், அதிசீக்கிரத்தில் உங்களை விட்டு இந்த உபத்திரவம் நீங்கும். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகள் ஏதாவது கண்ணியில் சிக்கி என்னால் வெளியே வர முடியலைன்னு சொல்லி மன அளவில் நொறுங்கி போய், உடைந்து போய், சோர்ந்து போய் உங்களை நோக்கி பார்த்துட்ருக்காங்கன்னா, இப்போ அந்த விடுதலை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இப்பொழுது அந்த விடுதலையை என் தேவன் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.